அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபு ஹனீஃபா, அபு யூசுப் ரஹிமஹுமல்லா, இந்த இருவருக்கு மத்தியில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப ஆசிரியர் கேட்கிறாங்க மாணவர்கிட்ட, அபு ஹனீஃபா இமாம் மாணவர் அபு யூசுப்ட்ட கேட்கிறாங்க, ஹலித் துஹூலு ஃபி ஸலாத்தி பில் ஃபர்தி அமிஸ் ஸலாத்தி பிஸ் சுன்னா, தொழுகையில் ஒருவர் நுழைவது ஃபர்லை கொண்டு நுழைவதா சுன்னத்தை கொண்டு நுழைவதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு மாணவர் அபு யூசுப் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, பில் ஃபர்தி, ஃபர்லை கொண்டு நுழைவார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அஹ்தஅத, தப்புப்பா, நீ தவறிழைத்து விட்டாய், தப்பா சொல்லிட்ட அப்படின்றாங்க. அதுக்கு அபு யூசுப் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, இல்ல இல்ல, அப்ப சுன்னத்தை கொண்டு தொழுகையில நுழையணும் அப்படின்னாங்க. அதுக்கும் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா தவறு என்று சொன்னார்கள். ஃபமல் ஜவாபு, அப்ப அதற்கு ஆன்சர் என்ன? தொழுகையில நுழைவது ஃபர்லை கொண்டு நுழைவதா சுன்னத்தை கொண்டு நுழைவதா? அப்ப அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ததுகுலு பில் ஃபர்லி வஸ் சுன்னத்தி, ஃபர்லை கொண்டும் சுன்னத்தை கொண்டும் நீ நுழைய வேண்டும். தக்பீரு ஃபர்லுன் லிதுஹூலி ஸலா, தக்பீர் சொல்வது என்பது ஃபர்லு, தொழுகையில் நுழைவதற்கு தக்பீர் சொல்வது ஃபர்து. வரஃபுல் யதைனி சுன்னத்துன் இன்த தக்பீரி, ஆனால் அந்த நேரத்தில் தக்பீருடைய நேரத்தில் இரண்டு கைகளையும் உயர்த்துவது சுன்னத்து. எனவே ஃபர்லோடும் சுன்னத்தோடும் உள்ளே நுழைய வேண்டும் என்று அந்த தொழுகையுடைய முறையை தனது மாணவருக்கு சொல்கிறார்கள். அதனால ஹனஃபி மத்ஹப்ல தக்பீர் சொல்வது என்பது ஃபர்ல கட்டுப்பட்டது, சரிங்களா? அதே மாதிரி கைகளை உயர்த்துவது, அந்த ஆரம்பத்தை உயர்த்துறோம் பாத்தீங்களா, அப்படி உயர்த்துவது என்பது சுன்னத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.